ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மேங்கோ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் மேங்கோ ரைஸ் பிடிக்குமோ அவங்கெல்லாம் எனக்கு மேங்கோ ரைஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இது வந்து நல்லா புளிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் மட்டும் ரெடியாக இருந்தால் போதும். வித்தின் 7 to 10 மினிட்ஸில் இந்த ரைஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இதுக்கு பெருசாக சைட் டிஷ் ஒன்றுமே தேவைப்படாது. அப்பளம் இல்லைனா ஊறுகாய் இருந்தாலே போதும். லஞ்ச் பாக்ஸ்க்கு செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மேங்கோ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மேங்கோ ரைஸ் பண்ணலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கடாயில் கொஞ்சம் தாராளமாக ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து சூடாகிட்டுருக்கு. இது சூடானதுக்கு அப்புறமா நான் வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இந்த வேர்க்கடலையை வந்து இதில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் வந்து இது நல்லாயிருக்கும். நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இல்லைன்னா அந்த க்ரன்ச்சினஸ் வந்து போயிடும். ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி நசன்னு இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே ஆயிலில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த கடலைப்பருப்பும் ஃப்ரை பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா சாப்பிட்றப்ப கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதனால் இது ஒரு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் காஞ்ச மிளகா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா காஞ்ச மிளகா கம்மி பண்ணிவிட்டு பச்சை மிளகா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுவும் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் விருப்பப்படலை அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம கலந்து விடணும். அடுத்ததாக நான் வந்து ஒரு பெரிய மாங்காய் வந்து துருவி எடுத்திருக்கேன். அதோடைய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு துருவி எடுத்திருக்கேன் கிரேட்டரில் போட்டு. வந்து இப்போ இதோட சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விடணும். ஒரு நிமிஷம் மட்டும் ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம உப்பும் மஞ்சள் தூளும் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாங்காய்க்கும் அதுக்கப்புறமா நம்ம சேர்க்க போகிற சாதத்துக்கும் சேர்த்து இப்போ நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மஞ்சள் தூள் வந்து நல்லா கலர் கொடுக்கும். அதனால் இதுவே வந்து எனக்கு கரெக்டாக தான் இருந்தது. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த உப்பும் மஞ்சள் தூளும் எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இதில் வந்து கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்கவே கூடாது. மாங்காய் சாதம் பொறுத்த வரைக்கும் தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த ஆயில்லையே தான் இந்த மாங்காய் வந்து நம்ம குக் பண்ணணும். அதனால தான் கொஞ்சம் ஆயில் வந்து அதிகமாக சேர்த்துருக்கோம். ஆயில் கம்மியாயிடுச்சுன்னா கூட இப்போ நீங்கள் வந்து ஆயில் சூடு பண்ணி மறுபடியும் இதில் சேர்த்துக்கலாமே தவிர்த்து ஆயில் கம்மியாக ஊற்றிட்டோம் அப்படின்றதுக்கோசரம் தண்ணி சேர்த்து வந்து இதை குக் பண்ணக்கூடாது. இப்போ இது எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடுத்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை குக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மாங்காய் வந்து நல்லா குக் ஆகிட்டு அதிலேருந்து அளவு வந்து கொஞ்சம் கம்மி ஆகிட்டு வரும். இப்போ நம்ம வந்து 1 கப் மேங்கோ சேர்த்துருக்கோம் அப்படின்னா அது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 பவுல் அப்படி இல்லைன்னா ஒரு 3/4 பவுலுக்கு தான் வந்து கிடைக்கும். அந்தளவுக்கு இந்த மாங்காய் வந்து நல்லா குக் ஆகி வந்துடும். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாங்காய் வந்து அடுத்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஒரு 4 மினிட்ஸ்லேயே இது வந்து குக் ஆகிடும். இருந்தாலும் அது வரைக்கும் இது நல்லா குக் ஆகி வர வரைக்கும் இந்த மாதிரி கைவிடாமல் நம்ம இதை வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இதை கலந்து விடுறத நிறுத்திட்டோம், கலந்து விடாமல் அப்படியே குக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து அடி பிடிச்சிரும். அதனால் இது 3 to 4 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். அதனால் அது வரைக்குமே இதை வந்து கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அண்ட் லோ ஃப்ளேமில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இது குக் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இப்போ இதில் வந்து நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய சாதம் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் செஞ்சுருக்கக்கூடிய இந்த அளவு வந்து 3லேருந்து 4 பேர் வந்து தாராளமாக சாப்பிடலாம். பெரியவங்களாக இருந்தால் ஒரு 2லேருந்து 3 பேர், குழந்தைங்க அது மாதிரின்றப்போ ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சாதம் வந்து இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இந்த சாதம் வந்து இந்த மாங்காவோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். நல்லா டைம் எடுத்து இதை வந்து குக் பண்ணிக்கோங்க. இந்த டைமே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுற
பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அந்த ஸ்டவ்வோட வச்சே தான் வந்து கலந்து விடுற பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சாதத்தை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்பயே ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த சாதத்தை மட்டும் நான் நல்லா கிளறி கொடுத்துக்க போகிறேன். கடைசியாக இதில் ஏற்கனவே வறுத்தெடுத்து வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடலையை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிளறி கொடுத்துக்கணும். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கடைசியாக இதில் வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து கிளறி கொடுத்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த டைமில் ஒரு டைம் வந்து உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைனா இப்போ வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய டேங்கியான மேங்கோ ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோடைய அந்த புளிப்பு சுவைக்கு எல்லாருமே கண்டிப்பாக அடிக்ட்டு தான். இதுக்கு வந்து ஊறுகாய் அப்படி இல்லைன்னா பழம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அதோட காம்பினேஷன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.